வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் 2026 புதுச்சேரி காந்தி திடல் கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் அவர்கள் துவக்கவுரை வழங்கினர். துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நோக்குவுரை வழங்கினர். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் தலைமை செயலர் ஷரத் சௌஹான் வாழ்த்துரை வழங்கினர். முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து தலைமை உரை வழங்கினார். துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கி சாதனை புரிந்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஊடகவியலாளர் ஈரோடு மகேஷ் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பற்றிய ஊக்குவுரை வழங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெயப்பிரியா துறையின் உதவி இயக்குநர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மிஷன் சக்தி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையத்தின் அலுவலர்கள் மற்றும் கேப்ரி நெக்சஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆர்ஜி ஆஷா நந்தினி மற்றும் அவர்களின் குழுவால் இந்நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கு நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வின் தேதியை மாற்றியமைக்க வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் உள்ள கான்ஸ்டபிள் காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு 8/2/2026 அன்று புதுச்சேரி முழுவதும் 5 மையங்களில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் விண்ணப்பித்துள்ள பலர் இரண்டிலும் ஒன்றை மட்டுமே எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை எதிர்காலத்தை நோக்கி பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சி செய்து வரும் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அளவிலான தேர்வு தேதியை மாற்றுவது நடைமுறை ரீதியாக சிரமமானதாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வின் தேதியை மாற்றுவது சாத்தியமானதாகும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இரு தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ள தேர்வாளர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் 8/2/2026 அன்று நடைபெறவுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வை மாற்று தேதிக்கு மாற்றியமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் மனு வழங்கினர். தேர்வாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நியாயமான கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் வருகின்ற 8/2/2026 அன்று நடைபெறவுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் பணி தேர்வன்று அதே நாளில் சென்ட்ரல் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் டெட் எக்ஸாமும் ரெண்டும் ஒரே நேரத்தில் வைக்கிறதுனால மாற்று தேதி வைக்கிறதுக்காக நமது தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தின்படி இன்று தலைமை காவல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவின் அடிப்படையில் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேர்வு ஆணையத்துடன் இந்த சம்பந்தப்பட்ட மனுவை ஃபார்வர்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான மனுவை இன்று நமது கட்சியின் பொருளாளர் திரு அயூப் கான் அவர்களும் செயலாளர் திரு சுரேஷ் அவர்களும் ஜிஎஸ் பிரபாகரன் வழக்கறிஞரான எங்கள் முன்னிலையில் இந்த மனுவானது அளிக்கப்பட்டது. தேதியை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் முன்னிலையில் இதை உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இது சம்பந்தமான கோரிக்கையை நமது லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் அவர்களுக்கு ஊடகத்தின் மூலியமாகவும் கடிதம் மூலியமாகவும் அந்த அடிப்படையில் இந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த மனு அளிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு உறுதியளித்திருக்காங்க. புதுச்சேரி யுனைடெட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் 2026 பிப்ரவரி மாதம் நியூ டெல்லியில் நடைபெறவுள்ள 5வது இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த சர்வதேச தரத்திலான போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை, பயண செலவுகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்காக ஒவ்வொரு வீரருக்கும் ரூபாய் 12,500 செலவாகும் என சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக நன்கொடையாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடம்
ஸ்பான்சர் உதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வீரர்களுக்கு LJK சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த வீரர்களான கபிலாஷ் மற்றும் கிஷோர் ஆகியோருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியின் LJK நிர்வாகி சேது செல்வம் அவர்கள் நேரில் சந்தித்து 2 மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 பண உதவி வழங்கினர். விளையாட்டு வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட இந்த உதவி பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி வீரர்கள் இந்த சர்வதேச போட்டியில் சிறப்பாக விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டது. என் பேர் கபிலாஷ். நான் திலகா நகர் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்தவன். நான் பாண்டிச்சேரி இன்டர்நேஷ்னல் செலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். டெல்லியில் நடக்குது. அது 4th February நடக்குது. அதுக்கான தொகை என்னால் ரெடி பண்ண முடியல. அதனால் நான் LJK கட்சியான சார்லஸ் மார்டின் சார்கிட்ட உதவி கேட்கலாம் முடிவு பண்ணேன். அதனால் சேது செல்வன்ட்ட மூலமாக கேட்டேன். அவர் எனக்கு உதவித்தொகை கொடுத்து என்னை காம்படிஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காம்படிஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண சார்லஸ் மார்டின் சாருக்கும் சேது செல்வம் சாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் போய் வின் பண்ணுவோம் கண்டிப்பாக. என் பேர் கிஷோர். நான் திருநங்கரில் இருக்கேன். தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்தவன். நான் கிக் பாக்ஸிங் 5 இயர்ஸாக இருக்கேன். பாண்டிச்சேரி கிக் பாக்ஸிங் அசோசியேஷன்லேருந்து இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கான செலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆனேன். அது டெல்லியில் நடக்குது. 4th February நடக்குது. அது போகிறதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. ஸோ நான் LJK தலைவர் சார்லஸ் மார்டின் சார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த சேது செல்வம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவர் உடனே கேட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த உதவித்தொகை கொடுத்தது நன்றி. சார்லஸ் மார்டின் சாருக்கும் சேது அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி அதிமுக சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் பரிசுகளை வழங்கினார். புரட்சித் தலைவி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதல்வர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு ஆர்வமாக கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டார்கள். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. பூரணாங்குப்பம் திரௌபதியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். அதன்படி முதல் பரிசை பெற்ற பெண்ணிற்கு அம்மா சீர்வரிசை வழங்கப்பட்டது. 2வது பரிசு, 3வது பரிசு, 4வது பரிசு, 5வது பரிசு கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இதில் அவைத்தலைவர் மூர்த்தி, பூரணாங்குப்பம் வார்டு கழக செயலாளர் கார்த்தி, சிவசங்கரன், அருள்மணி, ஆறுமுகம், தென்னரசு, பாலாஜி, மணிவர்மன், சபரி, வேலன், தமிழ்குமரன், கார்த்திகேயன், தயாளன், பொதுமக்கள், குழந்தைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் அரியங்குப்பம் புதிய பாலத்திலிருந்து அரியங்குப்பம் சிக்னல் வரை சாலையை செப்பனிடும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 69,38,000 ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பணிக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கணவரை இழந்து வறுமையில் வாடும் 30 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 30,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறை மூலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பேரில் தொடர் நோய் சிகிச்சைக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 3,000 வீதம் 4 நபர்களுக்கு உதவித்தொகை புத்தகத்தை வழங்கினார். அரியங்குப்பம் பகுதியில் ஓட்டுநராக பணிபுரிகின்றவரின் மகன் புதுச்சேரி அரசால் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்.
அதனை நன்றி தெரிவித்து அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்மியில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க டோல்கேட் கிராமத்தில் உள்ள பச்சை வாழியம்மன் கோவில் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய 24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.